ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் பிலால். நான் சொல்லியிருந்தேன் பார்ட் 2க்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு நான் பார்ட் 2 போடுறேன். இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், நம்பர் பிளேட் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் பிளேட்டு வந்து நம்ம செட்டாகல, பிலால்னு போடுவோம். பிலால் தான் நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை கொடுத்துட்டு வெளில வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உள்ளே போகலாம். நியூ டெல்லி போவோமா? நியூ டெல்லி வரல, இந்தோனேஷியா போவோம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். இப்போ சத்தம் வராது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து நம்ம சத்தத்தை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். மறுபடியும் தான் ஆடு வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு வந்து என்னை சத்தாய்ச்சிக்கிட்டே இருக்குது, வந்து கலப்பு எடுத்துது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடும் முடிஞ்சிடுச்சு. வாங்க நம்ம விளாடுவோம். இது வேறு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ணால பிளாக் ஸ்க்ரீன் வந்துடுது. பிளாக் ஸ்க்ரீன் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் அவன் அண்ணன். நாங்கள் நிறைய காமெடி வீடியோஸும் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கார் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரை பார்த்து பொறாமையில் பாதி பேர் வரானுங்க பாருங்கள். கிளாப்பெல்லாம் தட்டுறாங்க. இவங்க வண்டிக்கும் நம்ம ஒரு கிளாப்பை தட்டிட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியில் உட்காந்து அவங்களுக்கு சத்தத்தை கொடுப்போம். ஐயோ, இன்னும் ஆனே பண்ணலையா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த மோடு நம்ம சத்தத்துக்கு நம்ம கம்மி பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த மோடை ஆன் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஃபோனே ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் வெளில வந்து பேக் ஆகிடுச்சு கேமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் இந்த ஊரை சுற்றி காட்டுறேன். இந்த ஊர் அவ்வளோக்கா இல்லை, பட் ஆனால் நம்மளால் ஸ்பீடாக போக முடியும். இதை பாருங்கள், கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டா கேவலமாக இருக்கும். இது வர ஒன்று ஸ்பெக்டோடது வந்துடுது. பார்த்தீங்களா எவ்வளோ ஃபஸ்ட்டாக போகிறோன்ட்டு? 200 ஸ்பீடாக தொட்டுட்டோம். நான் ரோடை கான்சென்ட்ரேட் பண்ணேன், நீங்கள் அந்த ஸ்பீடை கான்சென்ட்ரேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம திருப்போம். ஐயோ, வண்டி பறந்துடுச்சு. நல்ல வேலை, கரெக்டாக வந்து நின்றுட்டோம். வாங்க இப்போ நம்ம போவோம். நம்ம கூட 10 பேர் ரேஸுக்கு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதிகமாக இந்த மாதிரி வந்திருக்கேன், கேம் விளாண்டு கேம் விளாண்டு இருக்கேன். அதில் வந்து 10 பேர் வருவாங்க, வந்து கம் டு ரேஸுன்னு சொல்லிட்டு காசு கொடுப்பானுங்க. அது நான் விளாண்டாலும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா என்கிட்ட அதிகமாக காசும் இருக்குது. அவங்கள்ட்ட விளாண்டு தோற்று எனக்கு போரும் அடிச்சிடுச்சு, சலிச்சிடுச்சு சொல்லப்போனால். ஏன்னா அவங்க நம்ம பின்னாடியே வராங்க. பின்னாடியே வந்து நான் ஒரு பிளாக் கார் கட்டினேன். ஐயோ, நல்ல வேலை. பிளாக் கார் ஒன்று காட்டினால மாடிஃபை பண்ணுது. அது வச்சுட்டு ஒரு நாள் ஓட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து ரேஸு கூப்பிட்டானுங்க. அதை வச்சு நான் ஓட்டினேன் பாருங்க, எல்லாம் மறந்துட்டானுங்க. நான் வந்து அவனுங்க என்ன நினச்சிருப்பானுங்க, இவன் எதுவுமே மாடிஃபை பண்ணல போல், சரி நம்ம இவனுக்கு ரேஸு கூப்பிடுவோம், நம்ம தான் வின் ஆகும் அப்படின்னு நினச்சிருப்பானுங்க. நான் என்ன பண்ணேன், இன்ஜினெல்லாம் ஃபுல் அப்கிரேடு, இன்ஜினு கியர் பாக்ஸு எல்லாத்தையுமே ஃபுல் அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்புறம் அவனுக்கு தெரில, அப்புறம் அவன் மாட்டிக்கிட்டு கதறல, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிட்ஜு வர சைடில் இருக்கா, ஏற முடியாதா என்ன? இல்லையே, ஏற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நாளைக்கு கிரிக்கெட் லெக்யூ இருக்குல்ல, அது ஒரு கேம் கிரிக்கெட் லெக்யூன்ட்டு, அந்த கேம் ஒரு நாள் உங்களுக்கு போட்டு விளாண்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேம் ஒன்றுனா லைக் இது கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் லெசன் பண்ணுறேன். ஐயோ, நான் வர இந்த டைமிங் ரேஸோடது பண்ணிட்டேன்னா போச்சு. இதுக்கு வர கொஞ்சம் நேரம் முடிஞ்சிச்சு. அப்பாடா, இது ஒரே தொல்லையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹை கடை இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த ஜிம்மு இருக்கிறதே எனக்கு தெரில. நம்ம ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போயிட்டு
ஜிம்முன்னு காட்டுதில்ல, என்ன வருதுன்னு பார்ப்போம். அது வந்துடுச்சு ஜிம்மு. ஹாய் 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 ஹாய். அப்படியே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வண்டியையும் ஸ்போர்ட்ஸ் மோடையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வண்டியிலேருந்து கீழே வந்து அப்படியே போக வேண்டியது. எதுவுமே வரல. வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. டோருக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் நானே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன். நான்லாம் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறேன் எல்லாம் கேமில் தான் பார்த்துருக்கேன், உண்மையில் ஒர்க் அவுட் பண்ணதில்லை. ஆனால் என் அண்ணன் கூட ஒரு நாள் நான் ஜிம்முக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சுருக்கேன். நான் உன் அண்ணனை சொன்னல, ஐயோ பாத்ரூம் என்ன இருக்கு உள்ள சீப்பி சும்மா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு பெரிய அண்ணன், என் சொந்தக்காரங்களை ஒருத்தவங்க பெரிய அண்ணக்கிட்ட அவங்க ஜிம்மு போனாங்களா, என்னையும் கூப்பிட்டு போங்கண்ணான்னு சொன்னேன். கூப்பிட்டு போனாங்க. அங்கே நான் ஒரு 2 புல்லப் எடுத்தேன். எல்லாருமே வாயை பிறந்துக்கிட்டு பார்த்தாங்க. எதுக்கு இவ்வளோ ஒரு ஷாக்குன்னு கேட்டால், நாடா நீ 2 புல்லப் எடுத்துட்ட அப்படிங்கிறாங்க. புல்லப் எடுத்தாலாம் ஒரு விஷயமா? ஏன்னா ஒரு சில்லி எல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே கடன் தானே போட்டுருந்துச்சு. அது இருக்குது. இதில் ஒரு இது இருக்குது, ஃபிக்ஸ் கார் கிட்டுன்னு இருக்குல்ல, அதை நம்ம அதிகமாக வாங்கி வச்சுப்போம். ஏன்னா உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன் பாருங்க. இன்வென்ட்ரியில் போயிட்டு இருங்க, யூஸும் கொடுத்தா தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பேனட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கொடுத்துருவோம். இல்லை, இது ரேஸ் காருங்கிறதுனால வர மாட்டேங்குது. நம்ம ஜூஸும் இந்த சிப்ஸும் வந்துட்டோம். அதிகமாக வாங்கணும், ஏன்னா நம்மள்கிட்ட அதிகமாக காசு இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். சிப்ஸு பேக்கு அதிகமாக வாங்கியாச்சு, வாட்டர் பேக்கும் அது வாங்கணும். இருங்க வாங்கிட்டோம். ஆனால் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. எல்லாமே 20 வாங்கிடும் ஆகும். இப்போ நம்ம வாட்டர் பேக்கை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சிப்ஸு பேக்கை ஒன்று யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், ஃபுல்லாகிடுச்சா? இப்போ நம்ம வண்டியை ஓட்டுறோம்னு வைங்க, ஒன்றுமே ஆகாது. நார்மலாக தான் நம்ம வண்டியில் பெட்ரோல் இருக்க மாதிரி தெரியல. பெட்ரோல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அந்த பவனமல்லி சாங்கை பார்த்துருக்கீங்களா? அந்த பவனமல்லி சாங்கில் ஐயோ வாப்பம் வந்துச்சு. அந்த பவனமல்லி சாங்கில் பார்த்துருக்கீங்களா? ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறது உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி சொல்கிறது? ஐயோ நேராக போய்ட்டு முட்டிட்டேனே. என் அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அப்படி நேராக போய்ட்டு முட்டிட்டேன். சாரி. இப்போ பாருங்க, பெட்ரோல் பங்க். அது யாரோ ஒருத்தவங்க இஸ்மைல் விலாக்ஸ் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த சேனலில் ஒரு வீடியோவில் பாய்ஸ் இஸ்மைல் விலாக்ஸா இல்லை வேறு என்னமோ ஒரு சேனலில் பாய்ஸ் 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவாங்க டுவீக்கில். ஆனால் தெருவில் 140 போவாங்க. கேர்ள்ஸ் டேங்க் எப்போவுமே டேங்க் ஃபுல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இதில் 50 ml குறைஞ்சா கூட போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் நான். பட் ஆனால் நான் கேர்ள் இல்லை, பாய். ஐயோ வண்டி பிறந்துச்சு, அவ்வளோதான், சதுருச்சு. இருங்க, நம்ம இது ரெஸ்க்யூ கொடுத்து அப்படியே திரும்பணும். ஒன்றுமே இல்லை. ஓகே, யாரோ ஒருத்தவங்க யூசர் URX 10 இங்கே எவனுமே கண்ணில் சிக்கலையே. இங்கே இருக்கானுங்க எல்லாம். இவங்க எல்லாத்தையும் போய்ட்டு நம்ம மிஷினை போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாலே எனக்கு பெரிய விஷயம். சப்போர்ட் பண்ணுங்க, அது போதும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்.
ஆனால் காசு மட்டும் தான் கேட்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது விளாண்டு பாருங்கள், அது விளாண்டு பாருங்கள். நீங்கள் சொல்கிற கேம் வந்து பிசி கேமாக இருக்கக்கூடாது, ஃபோனில் விளாட்ற கேமாக இருக்கணும். ஆனால் பிசி கேம் ஒன்று மட்டும் என்னால் ஃபோனில் விளாட முடியும். அதுதான் இது ஃபோர்ட் நைட் இருக்குல்ல, அது விளாட முடியும். ஆனால் அது என்னால் வந்து விளாட முடியாது. ஏன்னா 7 GB கேட்குது, உள்ளே என்டர் ஆகிறதுக்கு 7 GB கேட்குது. அதனால் என்னால் விளாட முடியல. ஸோ நீங்கள் இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கிற கேமே எது வேணாலும் சொல்லுங்கள், நான் விளாட்றேன். என்னது இது, நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன்னா கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். இந்த மேப்பை எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா இது எனக்கு புது கேமாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. நானே அந்த பஸ் கேம் தான் எனக்கு அதிகமாக தெரியும். அந்த பஸ் கேம் விளாண்டு ஐயோ வழி மாட்டேன்னா கரெக்டாக இந்த சைடா பஸ் கேம் விளாடும் போது எனக்கு அந்த எல்லாமே தெரியும். அடிக்கடி அந்த லோடிங்கில் பார்க்கும்போது இந்த கார் கேம் தான் வரும் அதிகமாக. கடுப்பு ஏறும், எப்போ தான் அந்த கார் கேம் நிற்குன்னு தெரியாது. இப்போ இது ஏற்றுனதுக்கப்புறமா வந்துக்கிட்டு தான் இருக்கு. மணி கேஸ் வாஸ் பானது பீஃப் த ஃபஸ்ட்டு டு கெட் த எவன்டா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா? இருங்க, என்ன தைரியம் அது, போட்டி பார்த்துக்கலாமா? ஆனால் இதில் எப்படி ரேஸ் வர வைக்கிறது? இவனே வர வச்சுட்டான். இது நான் வின்னாவான்னு தெரில, பார்ப்போம். இன்னும் அவனே ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் ஃபஸ்ட்டு போகிறான். யார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே காட்டல. இன் ப்ராக்ரஸா? என்ன இது வர என்ன ஃப்ரெண்ட் இன்னும் வரல. இவன் ஏதாவது ஹேக்கப் பண்ணி விட்டானா? ஐயோ எனக்கு வர சந்தேகமாக இருக்கு. ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க நான் ஃபஸ்ட்டு பேக் போயிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் போயிட்டு மறுபடியும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அவனுங்க இருக்கிற இடத்துக்கு போவோம். இந்த மாதிரி 10 பேர் இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த ஃபோன் அடித்ததுனால வீடியோ கட் ஆகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி சாரி. அது ஃபோன் அடித்ததுனால கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன், என்ன போகிறேன்னே முடிட்டேன், அவ்வளோதான் செய்யலாம். எப்படி கேவலமாக எழுதுனா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த வாய்ஸ் கொஞ்சம் வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாய்ஸ் உங்களுக்கு இடங்களாக இருந்துச்சுன்னா சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 பேர் பேட் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதை நினச்சாலே என்னால் விளையாடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூட்டமாக இருக்கானுங்க, என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஹே சண்டையாடா, சண்டையா என்ன? சண்டையா? ஏங்கடா சண்டையாடா, சொல்லுங்கடா, சண்டையா பண்ணுவோம்டா. என்னடா என்னடா ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃப்ரெண்ட்ஸ் இவன்? அலி கேமராங்க அவன், இவன் டானா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு இந்த பேடு வருது. இவனுக்கு சிரிப்பை தருவான். ஹா 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 ஹா. அலி கேமிங் தோரம்.
இவனுக்கு மட்டும் இந்த கார் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் பாருங்க, ஃபுல்லாக சிமெண்ட் கலரு. இவங்க மட்டும் அள்ளி கேமிங் கேவலமாக இருக்குது. இருங்க, இவனோட இது சர்ச் பண்ணி பார்ப்போம் யூடியூப்பில். அலி கேமிங்னு வர இருக்குது. கேமிங்னாலே இதுதான் யூடியூப்பு. நம்மளே யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்னா கால் வர வந்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க? கட்டிட்டு போறது நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஐயோ வண்டி மடங்கிடுச்சு. இவங்க ரிப்பேர் செடி போவோம். இது ரிப்பேர் செட்டா? வச்சுக்கோங்களா, ட்ரிஃப்ட் மோடு சூப்பராக இருக்கும். வைக்கணும்னா ட்ரிஃப்ட் மோடு வச்சு விளாட்ணுன்னு சொல்லுங்க. ட்ரிஃப்ட் மோடு வச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 3ன்ட்டு அப்புறம் இந்த ட்ரிஃப்டின் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.